ஒரு பேருந்துல நல்ல கூட்டம். பயணம் போயிட்டு இருக்கையில உள்ள அந்த பயங்கர கூட்டமா இருக்கனால ஒரு பெண்மணியோட கையிலயோ காலிலயோ ஒருத்தருடைய கையோ காலோ பட்டுருச்சு. உடனே அந்த பெண்மணி பயங்கரமா திட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தெரியாம எந்த தப்புமே செய்யல. இவரு அந்த அம்மா ரொம்ப ஆபாசமா திட்டுறாங்க. அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சுன்னு அவரும் கம்மன் இருக்காரு. ஆனா அந்த அம்மா விட்டப்பாடல, திட்டு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுக்கே சங்கடமாயிடுச்சு. இந்த அம்மா இவ்வளவு திட்டுது, அவர் மேல தப்பு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கன்னு இவர் திருப்பியே திட்டலேன்னு. அப்ப கடைசியா பொறுக்க மாட்டாம கேட்டாங்க, ஏங்க இவ்வளவு திட்டி கூட நீங்க திருப்பி திட்டலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லைங்க நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் கதையே. விஷயம் என்னன்னா, எந்த நொடியும் அடுத்த இறைவன் நம்ம போக வேண்டிய தேவை இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், யாரையாச்சும் ஏன் காயப்படுத்தணும்? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்ந்துடலாம். அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போற இப்ப சண்டை போட்டு என்ன போகுது, அதுல என்ன இருக்குது? கொஞ்ச நேரம் பொறுத்துட்டா ஸ்டாப்ல இறங்கிக்கலாம் இல்லையா? அது மாதிரி நம்ம பொறுத்து மகிழ்ச்சியா வாழ்க்கை வாழணும். ஒரு ஒரு அருமையான ஒரு கதை இது. வாழ்க வளமுடன். நன்றி.